வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா EPS 95 திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு ரூ. 7,500 மாத பென்ஷன் மற்றும் ரூ. 50,000 போனஸ்க்கான பார்ட் 4 வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா EPFOவோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது செக் பண்ணி அதில் என்னென்ன அப்டேட் கேட்குறாங்களோ அந்த அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே அந்த அப்டேட்டை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணலன்னா இந்த பென்ஷன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது EPFO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ. 50,000 வந்து பார்த்திங்கன்னா போனஸ் வழங்குறாங்க. இந்த பென்ஷன் தொகைக்கு பெற அனைவருக்குமே வந்து ரூ. 50,000 வந்து போனஸ் வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு மத்திய அரசுக்கு வந்து நிறைய பங்களிப்பு இருக்குது இதன் மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 23 லட்சம் பென்ஷன் பயனாளிகள் வந்து இந்த EPS 95 திட்டத்தின் கீழே பயன்பெறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக வந்து அரசு வந்து பட்ஜெட் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே. மேலும் வந்து 50,000 போனஸ், 7,500 பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பென்ஷன் பயனாளிகள் பயன்பெறுகிறார்கள். மேலும் வந்து பென்ஷன் தொகை பெறுவதற்காக நம்மளோட EPFO அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட பென்ஷன் நம்பரை யூஸ் பண்ணி எல்லாமே கரண்ட்டாக அப்டேட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது அரசுக்கு நிறைய பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.